அத்தியாயம் 6. மண்டபத்தை விட்டு சிறிது தூரம் நடந்து வந்ததும் தான் கவனித்தாள். சிறிது தொலைவில் நிற்கும் தீரனின் மகிழுந்தை. அண்ணா! உணர்ச்சி வசப்பட்டு அவன் கைகளை பிடித்தவளுக்கு பேச்சே வரவில்லை. போ, சீக்கிரம் பேசிட்டு வா. டே அண்ணா, இந்த உலகத்திலேயே எந்த அண்ணனும் பண்ணாததா பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அவன்கிட்ட பேசிட்டு வந்து எனக்கு பாராட்டு விழாவை இப்ப போ என்று அவளை அனுப்பிவிட்டு ஓரமாக நின்றிருந்த காரில் சாய்ந்து நின்று போனை பார்க்க ஆரம்பித்தான் நவிலன். நவிலனுக்கு ஒரு புறம் சிரிப்பாக இருந்தது. தான் செய்யும் காரியத்தை யாராவது பார்த்தால் தன்னை என்ன நினைப்பார்கள் என்று. மறுபுறம் அவனது தங்கையின் மகிழ்ச்சிக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று தேர்ச்சி கொண்டான். தீரா என்ற கேவலுடன் அவன் மார்பில் தஞ்சம் புகுந்தவளுக்கு அத்தனை அழுத்தமாக இருந்தது. எதுக்கடி இப்படி அழுதுட்ருக்க? எனக்கு நீயும் வேணும், அம்மாவும் வேணும் என்றவள் அவனை இறுக்கி அணைத்து அவனுள் புதைந்து போக முயன்றாள். இங்க பாரு, உன்னை சூஸ் பண்ண சொன்னாங்க, 2 பேரையும் வச்சுக்கோ என்று அவள் தலையை வருடி, ஒருவேளை என்ன உங்க அம்மா விட சொன்னா விற்றுவியா என்று கேட்க, மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள். இது போதும், உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் நான் வெயிட் பண்றேன். உங்க அம்மா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா இரு என்று அவள் முகத்தை அப்போதுதான் பார்த்தான். அவளது கோதுமை நிற கன்னத்தில் வரி வரியாய் கைவிரல் பதிந்திருந்தது. வெகுண்டெழுந்தான். உன் மேல கையை வைக்க அவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? நீ வா, நான் கேட்கிறேன் என்று இழுத்தவனை, லூசு பையல, உன்னால தாண்டா எங்க அம்மா நடிச்சது. எப்பவும் போல திட்டிட்டு விட்டுருப்பாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட பாத்தியா, அதுக்கு தாண்டா அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்று அவனை வெளுக்க ஆரம்பித்தாள். நான் சும்மா தான் பேசினேன்டி, அதுக்கு உன்னை அடிப்பாங்களா என்று மீண்டும் எகிரினான். உன்னை தூக்கி போட்டு மிதிக்க முடியாத கடுப்பை என்னை அடிச்சு தீர்த்துக்கிட்டாங்க விடு. ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க உனக்கு அத்தை, பார்த்து பேசு. அடடா, அம்மாவை சொன்னதும் கோபத்தை பாரு. சரி, ஒரு கிஸ் கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு போ. ரிஸ்க் எடுத்து உங்க அண்ணன் கிட்ட உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். டேய், எங்க அண்ணா அங்க காவலுக்கு நிக்கிறான், நீ என்னடா கேக்குற? இப்படி யாருக்காச்சும் மச்சான் காவல்ல காதல் பண்ற வாய்ப்பு கிடைக்குமா? கனவுல தான் நடக்கும். ஆனா உன் அண்ணா ஒரு யூனிக் பீஸ் தெரியுமா? அவனை போல ஒருத்தன் அண்ணாவா கிடைச்சதுக்கு நிஜமாவே நீ அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கணும். வேற யாராவதா இருந்தா இந்நேரம் இங்க வெட்டு குத்து நடந்திருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அவனோட இந்த மெச்சூரிட்டி ரொம்ப பிடிக்கும். ஆமா தீரா, அவன் ரொம்ப ஸ்பெஷல். அவனை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது என்றவள் எம்பி அவன் நெற்றியில் முத்தமிட்டு, இதுக்கப்புறம் எப்போ பேச முடியும்னு தெரியல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பேசு. அம்மா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போகும் வரதான் டைம். அதுக்கப்புறம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. உன்னை ரொம்ப தேடிட்டேன், உனக்காக ரொம்ப காத்திருந்துட்டேன் என்றவள் வேகமாக நடந்து நவிலனிடம் செல்ல, நவிலனுக்கு கை காட்டி வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பின அதிதீரன். நாளை மறுநாளே அவள் வீட்டில் பேசிவிட வேண்டும் என்று முடிவிற்கு வந்தான். போகும் அவனையே பார்த்திருந்தவர்கள் எல்லா அண்ணன மாதிரி லவ் பண்ண தங்கச்சியை மிரட்டி பிரச்சனை செய்யாம இப்படி பண்ண யாராலையும் முடியாதுடா அண்ணா. நான் ஒரு தெய்வ பிறவி பார்த்தேன், இப்ப வாச்சு என்னோட அருமை புரிஞ்சதே என்று அவன் சொன்னதும் அவன் கையை இறுக்கமாய் பிடித்து, தேங்க்ஸ் அண்ணா, போதும் போதும், இப்படி திடீர்னு நீ பாசத்துல போங்குனா எனக்கு ஏதாச்சும் ஆயிடும். நீ எப்பவும் போலே இருத்தாய என்று அவளோடு மண்டபத்திற்குள் செல்ல வாசலிலேயே அவளை தேக்கினார் பார்வதி. நவி, நீ உள்ள போ, நான் இமையை அனுப்பி வைக்கிறேன். கண்களால் பத்திரம் சொல்லியவன் மனமின்றி உள்ளே சென்றான். அவன் நன்கு அறிவான் அதையே பற்றிதான் அவளிடம் அவர் பேசப் போகிறார் என்று. அவன் சென்றதும், இமை, இதை உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. தேனும் சேகரும் எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல, ஏன் இப்படி பண்ண என்று ஆதங்கமாக கேட்டார். அத்தை, நீங்களுமா என்றால் ஆற்றாமையுடன். நித்யா லவ் பண்ணியிருந்தாலும் இதை தான் அவகிட்ட சொல்லியிருப்பேன். உனக்கு இந்த லவ் எல்லாம் வேண்டாம், அந்த எண்ணத்தை இப்பவே தூக்கி போட்டு இமை, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அம்மா மனசை கஷ்டப்படுத்திட்டு நிம்மதியா உன்னால இருக்க முடியாது. அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேயாத்த என்று சொன்னாலே தவிர தீரனை வேண்டாம் என்று சொல்லவில்லை. விரிவாக அவளிடம் இப்போது பேச முடியாது என்று உணர்ந்தவர், சரி, இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம், நீ இப்போ உள்ள போ என்றவர் வருபவர்களை வரவேற்க சென்று விட்டார். அவரிடம் இருந்து தப்பித்து உள்ளே வந்தவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மேடையின் அருகே அமர்ந்திருந்த குணசேகரிடம் போய் அமர்ந்தாள். சிரிச்சிட்டே இருமை, எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கேன் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தார். தனக்கு துணையாக அவள் அன்னை தவிர அனைவரும் இருப்பார்கள் என்று அவளுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதால் சற்று ஆறுதல் அடைந்தாள். நல்ல நேரம் ஆரம்பித்துவிட படபடவென நிச்சய வேலைகள் துரிதமாக ஆரம்பித்தது. தனது கடமையை செய்ய குணசேகர் சென்றுவிட தனியாக அமர்ந்திருந்தால் இமை எழில் மணமக்களுக்கு நிச்சய உடை கொடுத்து மாற்றி வர ஐயர் அறிவுறுத்தினார். அனைத்தும் நேர்த்தியாக நடந்து கொண்டு
கொண்டிருக்க அதை ஆர்வமாக பார்த்தாள் இமை எழில். நித்யாவிற்கு உதவிக்கு செல்லுமாறு இமையிடம் பார்வதி வலியுறுத்த ஆர்வமாக அவளும் எழுந்தாள். பட்டென்று இமை வேண்டா அண்ணி, நம்ம ஓவியாவை அனுப்பலாம் என்று இமைக்கு தூரத்து முறை தங்கை ஒருத்தியை அனுப்பி வைத்தார் தேன்மொழி. குணசேகருக்கு கடுப்பாக இருந்தது. அத்தனை பேர் முன்னிலையில் தேன்மொழியை திட்ட முடியாமல் அவரையே வெறித்து பார்த்தார். அவர் பார்ப்பது தெரிந்தும் அதை கண்டு கொள்ளாமல் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அவரது நடவடிக்கை இமையை காயப்படுத்தினாலும் முகத்தில் அதை காட்ட முடியாத சூழ்நிலை என்பதால், ஆமாத்த, ஓவியாவையே அனுப்பலாம், நான் எங்க பாட்டிக்கு துணைக்கு கூட இருக்கேன் என்று சிரித்து கொண்டே கூறினாள். நித்யாவிற்கோ சபையில் நேராக எதையும் கேட்க முடியாமல் போக இமையை பார்க்க கண்களை மூடி திறந்து அவள் நலம் என்பதாக நித்யாவிற்கு செய்தி கடத்தினாள். நடப்பது எதுவும் நவிலனுக்கு சரியெனப்படாததால் தங்கைக்காரனாக அவள் அருகே அமர்ந்து அவள் கையை பிடித்து கொண்டான். இமைக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. பொது இடத்தில், அதுவும் கல்யாண வீட்டில் அழுது அதை பெரிய செய்தியாக்க விரும்பாமல் பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். அவள் தோளை தட்டிய விசாலாட்சி பாட்டி, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இமை, இதிலிருந்து நீ கடந்து வந்துதான் ஆகணும் என்று ஆறுதல் கூறினார். என்று தலையாட்டியவள் மேடையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தேன்மொழியின் இந்த செய்கை ஈஸ்வரன் மற்றும் பார்வதிக்கு கூட அதிகப்படியாக தோன்றியது. தங்கள் குடும்பத்து பெண்ணையை ஒதுக்கி வைத்து செய்வது போல தவித்தனர். அவள் செய்தது தவறுதான். அதற்காக இப்படி அவளை ஒதுக்கி வைத்து ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய நினைக்கவே இல்லை. பெற்றவளை இப்படி சொல்லும் போது தாங்கள் என்ன செய்வது என நாகரிகம் கருதி அமைதி காத்தனர். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த உறவினர்கள் வாய்க்கு வந்ததை பேசி மேலும் அவளை குத்தி கிழித்து எஞ்சியிருக்கும் உணர்வுகளையும் கொஞ்சிருந்தனர். அத்தனை நடந்தும் மெல்லிய சிரிப்புடன் அமர்ந்திருந்தாள். அவளை உச்சி பார்ப்பவருக்கு மட்டுமே புரியும் அவள் வழியை அடக்கி அமர்ந்திருப்பது. விக்ரமும் நித்யாவும் புத்தாடை அணிந்து வந்திருக்க குறித்த நேரத்தில் நிச்சய ஓலை வாசிக்கப்பட்டு இரு குடும்பத்தினர் முன்னிலையில் கடவுளின் ஆசியுடன் அவர்களது நிச்சயம் நடந்து முடிந்தது. அதுவரை பொறுமையாக இருந்தவள் இதற்கு மேல் தாங்காது என்று உணர்ந்து அவள் அறைக்கு செல்ல எத்தனிக்க வம்பு வளர்ப்பதற்கே இருக்கும் சொந்தக்கார கூட்டத்திற்குள் மாட்டிக்கொண்டாள். எங்க போற இமை, இப்படி வந்து உட்காரு, பொதுவில் இருப்பதால் சொல்லுங்க சித்தி என்று அவர் அருகே காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். என்னாச்சு இமை, கலகலன் இருப்ப, இன்னைக்கு என்ன ரொம்ப சோர்வா தெரியுற என்று அத்தைய முறையில் உள்ளவர் கேட்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத, அதான். ஆமாம், மேலே ஃபோட்டோ எடுத்தியே, அது உங்கள் பக்கத்து வீட்டு பையன் தானே? ஆமாத்த, அவங்க குடும்பம்தான் என்று தெளிவாக அவரது கேள்வியில் இருந்து நழுவினாள். அதை விடு, நீ தானே நித்யாவை கூட்டிகிட்டு வரணும், எதுக்கு ஓவியாவை அனுப்புனா உங்க அம்மா என்று மீண்டும் சித்திய ஆரம்பித்தார். தன் வாயை கிளறதான் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது என்று உணர்ந்தவள் அவர்கள் வாயை அடைக்கும் விதமாக, காலில் தான் பூனேலிருந்து வந்தேன், வரும்போது எனக்கு டிசென்ட்ரி, நித்யாவை கூட்டிகிட்டு வரும்போது ஏதாவது நான் என்ன பண்ணுறது, அதனால தான் அம்மா என்னை போக வேண்டாம்னு சொன்னாங்க, இருங்க போயிட்டு வந்து மீதி கதையை பேசுறேன் என்று அவள் எந்திரிக்க அங்கிருந்த அனைவரும் முகமும் அஷ்டகோணலாக மாறியது. அதை பார்த்து திருப்தியுற்றவள் அங்கிருந்து அவள் அறைக்குள் சென்றாள். மனம் பாரமாக இருக்க எதையும் களைக்க தோன்றாமல் அப்படியே படுக்கையில் விழுந்தாள். கண்ணை மூடினால் கூட அவன் நினைவுதான் அவளை ஆட்கொள்ளும். இன்று மட்டுமல்ல, அவள் மனதை அவன் களவாடிய நாள் முதல் இதுதான் வாடிக்கையாக நடக்கிறது. அவள் அன்னையின் எதிர்ப்பை தாண்டி அவள் மனதில் அவன் எப்போது இறங்கினான் என்பதை மீண்டும் நினைத்து பார்த்தாள். இது சில நாள் முன் கொண்ட காதல் அல்ல, அவனை கண்ட நாள் முதல் ஆண்டாண்டு காலமாக சிறுக சிறுக சேமித்த காதல் இது. அத்தியாயம் 7. கிரீன் ஹவுசிங் போர்டு என்ற பலகையை பார்த்து பிரமித்தபடி தந்தையின் கையை பிடித்து சுற்றி பார்த்தால் 7 வயது இமை எழில். அப்பா, இங்கேயே வந்துடலாம், பார்க் இருக்கு, நிறைய கேம்ஸ் இருக்கு என்று அவளுக்கு தெரிந்த அவள் வயதுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து அவள் தந்தை குணசேகரிடம் பேசினாள். என் செல்லம் சொன்னா நோ அப்ஜெக்ஷன், தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு உடனே வந்துடலாம், ஓகேப்பா என்றவள் அங்கிருந்த பூங்காவிற்கு ஓடினாள். இமை என்று அவள் அன்னை கூப்பிட, நான் பார்த்துக்கிறேம்மா என்று அவள் பின்னே ஓடினான் 10 வயது நவிலன். அவர்கள் சென்றதும் தேன்மொழியிடம், உனக்கு பிடிச்சிருக்கா தேனோ? ரொம்ப பிடிச்சிருக்கு, பிள்ளைங்க ஸ்கூல் கூட பக்கம்தான், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இங்கே வந்துடலாம், நீ என்ன சொல்கிற? எனக்கு ஓகே, அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலாம். நானும் அதை தான் நினச்சேன், எதுக்கும் பில்டர்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறது நல்லது, நான் பேசிட்டு வரேன், நீ சுற்றி பாரு அது வர என்று ஃபோன் பேச சென்று விட்டார். அதே வேளையில் விளையாட சென்ற இடத்தில் இருந்த பந்தை எடுத்த இமை அதன் உரிமையாளனான அதிதீரனிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தாள். ஹே பாப்பா, அது என்னோட பால், என்கிட்ட கூடு, பாப்பா
பாப்பான்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன், ஒழுங்கா அக்கான்னு சொல்லு. நான் உன்னை விட பிக் பாய், நீ தான் என்ன அண்ணான்னு கூப்பிடணும். நான் என் அண்ணாவையே நவீன்னு தான் கூப்பிடுவேன், உன்னையெல்லாம் அண்ணான்னு கூப்பிட முடியாது. இந்த பால் நான் தான் எடுத்தேன், இது என்னோடது. இமைக்குட்டி, அந்த பையனோட பால் அவங்கிட்ட கொடு, அப்போ உனக்கு புது பால் வாங்கி தருவார். அது ஆய் என்று நவிலன் கூற, ஐயா அது ஆயா, சீச்சி என்று தூக்கி போட்டாள். அதை பார்த்து அங்கிருந்த மற்ற குழந்தைகள் ஐயோ சீ என்று அவனிடமிருந்து ஓட நவிலனை கொலை வெறியுடன் பார்த்தான் அதிதீரன். ஏ, என் பாலை எதுக்கு அப்படி சொன்ன என்று அவன் சட்டையை பிடிக்க, என் அண்ணாவைய அடிக்கிற என்று அவன் கன்னத்தை கடித்து விட்டாள். அம்மா என்று அவன் கத்திய கத்தலில் அந்த கேட்டட் கம்யூனிட்டியே அங்கு கூடிவிட்டது. அஞ்சலி பதறிக்கொண்டு அதிதீரனிடம் செல்ல கன்னத்தை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதிமா என்னாச்சு, என்னை இந்த பாப்பா கடிச்சிருச்சு என்று கையை எடுக்க இமையின் பல்பட்டு காயமாகி இருந்தது அவன் கன்னத்தில். சின்ன குழந்தை என்றாலும் பெற்றவருக்கு பதறத்தான் செய்தது. வேறு யார் அஞ்சலியின் இடத்தில் இருந்திருந்தாலும் எதிரே நின்ற இமையின் பெற்றோருடன் சண்டைக்கு சென்றிருப்பார்கள். அஞ்சலி ஒரு ஆசிரியர் என்பதால் அதை அழகாக கையாண்டார். பாப்பா சே சாரி என்று பொறுமையாக, அதே சமயம் தப்பு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற விதிமுறையை முதலில் இமையின் மனதில் பதிய வைத்தார். அவனை கண்டிக்கும் போது தைரியமாக இருந்தவள் அவன் கத்தியதும் கூடிய கூட்டத்தில் பயந்தே போனாள். சிறுவனான நவிலனுக்கும் இந்த சூழலை எதிர்கொள்ள தெரியாததால் மிரட்சியுடன் நின்றிருந்தான். அஞ்சலியின் இந்த அன்பான அணுகுமுறையில் சற்று தெளிந்த நவிலன், இமை அந்த ஆண்டி சொன்னது கேட்டுச்சுல, நீ பண்ணது தப்பு, சாரி கேளு என்றான். அவனுக்காகத்தானே கடித்தோம், அவனே தன்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறான் என்று புரியாமல் அவன் மேல் கோபம் கொண்டாலும் அஞ்சலியின் இடத்தில் தேன்மொழியை நினைத்து பார்த்தாள். இந்நேரம் நவிலனை யாராவது அடித்திருந்தால் சாமி அடியிருப்பார். இந்த பெண்மணி பொறுமையாக கையாள்வதை பார்த்தவளுக்கு புதிதாக தெரிந்தார். அதற்குள் குணசேகர் மற்றும் தேன்மொழியும் வந்துவிட என்னவென்று நவிலனிடம் விசாரித்தனர். பயத்தில் அதிதீரனை பார்த்து சாரி என்றாள். அவளை பார்த்திருந்த அஞ்சலி, குழந்தைங்க சண்டைதான் என்று கூட்டத்தை கலைத்து, அதி அவ சாரி சொல்லிட்டா, இட்ஸ் ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்டாக அம்மா பர்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று வீட்டுக்குள் ஓடினார். குழந்தைகளை சமாதானம் செய்தாலும் ஆழமாக பல்பட்டிருக்கிறது, டீட்டி போடுவதுதான் நல்லது என்று கணவனுக்கு அழைத்து சொல்லிவிட்டு பூங்காவிற்கு வந்தார். அதற்குள் இமையோடு பேசி நண்பனாகியிருந்தான் அதி. இமைக்கு மட்டுமல்ல நவிலனோடும் நட்பாகியிருந்தான். குழந்தைகள் அல்லவா, அதிக நேரம் கோபத்தை இழுத்து பிடிக்க தெரியவில்லை. நடந்ததை நவிலன் மூலம் கேட்டறிந்த தேன்மொழி இமையை பிடி என பிடித்து விட்டார். முகத்தை சுருக்கி வைத்திருந்த இமையை தனது பந்தை கொடுத்து சமாதானம் செய்தான் அதிதீரன். அஞ்சலி வந்ததும் அவர்கள் வீடு பார்க்க வந்தவர்கள் என்று அவரிடம் அறிமுகம் செய்து இமைக்காக மன்னிப்பு கேட்டனர். சின்ன குழந்தைங்க தானே, இதுக்கு போய் நீங்க என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எந்த வீட்டுக்கு வரதா இருக்கீங்க? நம்பர் 4A. அப்படிங்களா? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், நான் 3A. ரொம்ப நல்லதுங்க, இனி அடிக்கடி பார்ப்போம், நாங்க கிளம்புறோம். ரொம்ப நல்ல குழந்தைங்களை கையாளுறீங்க. டீச்சரா இருந்துட்டு இதை கூட பண்ணலைன்னா எப்படிங்க? நானும் வெளியே போகணும், வரேங்க என்று கிளம்பிய அவர் கிடைத்ததால் டிடி போட போகும் விஷயத்தை சொல்லவே இல்லை. சரியாக ஒரு மாதத்தில் வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்து கிரீன் ஹவுசிங் போர்டில் குடும்பத்தோடு குடியேறினர். இமையின் பாட்டியும் தாத்தாவும் வார இறுதியில் அங்கேயும் மற்ற நாட்களில் பழைய வீட்டிலேயே தங்குவதாகவும் முடிவெடுத்திருந்தனர். அவர்கள் குடி வந்ததில் அதிதீரனுக்கு அத்தனை மகிழ்ச்சி. தன்னோடு ஒருவித ஒதுக்கத்தோடு அங்கிருந்த குழந்தைகள் பழகினார்கள். அதற்கு காரணம் அவனது அன்னை ஒரு ஆசிரியர் என்பதுதான். அஞ்சலி தன்மையாக பேசினாலும் ஆசிரியர் என்ற பிம்பம் சற்று மிரட்டத்தானே செய்யும் அந்த வயதில். ஆனால் அதற்கு விதிவிலக்காக இமை அவனோடும் அஞ்சலியோடும் குறுகிய காலகட்டத்திலேயே நன்கு ஒட்டி கொண்டாள். அவள் குடும்பத்திற்கே அது ஆச்சரியம்தான். பெரிதாக நண்பர்கள் என்று யாருடனும் ஒட்டாமல் இருக்கும் சிறு பிள்ளை தோழமையாக பழகுவதை கண்டு அனைவருக்கும் நிம்மதியாகத்தான் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மட்டுமல்ல, இரு குடும்பமும் நட்பு பாராட்டியது. அப்படிதான் பார்வதிக்கும் அஞ்சலிக்கும் பழக்கம். நித்யா நவிலனை விட 6 மாதம் பெரியவள். இவர்களை விட 1 வருடம் சிறியவன் அதிதீரன். அவனை விடவும் இமை 2 வருடம் சிறியவள். நால்வருக்கும் பெரிதாக வயது வித்தியாசம் இல்லாத காரணத்தால் பிரிக்க முடியாத பந்தத்திற்குள் கட்டுண்டிருந்தனர். விடுமுறை விட்டால் போதும் நித்யா இங்கே வந்துவிட அந்த 4 பட்டாளத்தை அடக்க 2 வீட்டு ஆட்களும் படாத பாடுபட்டார்கள். இப்படியே வருடங்களோட குழந்தை பருவத்தில் இருந்து 10 பருவத்திற்குள் அடியெடுத்து வைத்த
சேர்ந்தனர். அனைவரும் நவிலனும் நித்யாவும் ஒரே கல்லூரி முதலாம் ஆண்டு விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தனர். 4 குழு தற்போது 2 குழுவாக மாறியிருந்தது. பள்ளிக்கு செல்வது முதல் இரவு உறங்கும் வரை அனைத்தும் அதிதீரனோடுதான் இமையின் அட்டவணையில் இருந்தது. சில நேரம் நன்றாக தோன்றினாலும் நாள் ஆக ஆக தேன்மொழிக்கு பயம் ஒட்டி கொண்டது. போகாதே என்று சொன்னால் மாடியில் இருக்கும் பால்கனி வழியே ஏறி அதே வீட்டுக்கு சென்று விடுவாள். அன்றும் அதே போல்தான் நடந்தது. அக்கம் பக்கத்தினர் இவர் காதுபட அதியையும் இமையையும் இணைத்து பேசியது அவரை மேலும் கொதிநிலைக்கு இழுத்து சென்றது. இன்னைக்கு இந்த கழுத வரட்டும், அடிக்கிற அடியில வாசப்படி தாண்டி கால் வைக்க கூடாது, தெருவில் தலை காட்ட முடியல, எல்லாரும் கண்ணு மூக்கு காது வச்சு பேசவா இவளை பெத்து வளர்க்குறேன் என்று குணசேகரிடம் கத்தி கொண்டிருந்தார் தேன்மொழி. நீ ஏன் நம்ம பிள்ளைய பற்றி தப்பாக நினைக்கலாமா? அவங்க கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க மனசில் தப்பான எண்ணத்தை நீயே விதைச்சிடாத என்று அவர் அவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இமையின் வருகைக்காக காத்திருந்தார். அம்மா, இன்னைக்கு அஞ்சுவத்தை வச்ச டெஸ்ட்ல ஃபுல் மார்க் என்று குதூகலித்தால் இமை. உள்ளே வரும் வரை பொறுமையாக இருந்தவர் இனி நீ அங்கே போகக்கூடாது என்றார் தேன்மொழி. சமீப காலமாக இதைத்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதால் அதை பெரிதாக எடுக்காமல், நவி கால் பண்ண அஞ்சுவத்த ஃபோனுக்கு இந்த வீக்கெண்ட் லீவுக்கு நவியும் நித்தியும் வராங்களாம். தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவள் பாட்டுக்கு பேசுவது அவரை மேலும் சூடேத்தியது. இமை, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ இதே தாமா சொல்லிட்டு இருக்க. வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவன் மேல வேற ஏதாவது தாட் வந்தா உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க. இப்ப வரல, வரப்ப கண்டிப்பா சொல்றேன். நான் ஜஸ்ட் 16 தாம்மா. ஐ நோ நீங்க பயப்படுறீங்கன்னு. ஆனா இப்போ என் கவனம் எல்லாம் படிக்கிறதுல மட்டும்தாம்மா என்று பேசியவள். அத்தை வீட்லயே சாப்பிட்டேன், நாளைக்கு சீக்கிரம் போகணும்பா, நான் போய் தூங்குறேன் என்றவள் உள்ளே செல்லும் வரை அமைதியாக இருந்த சேகர் அவரை திட்டி தீர்த்தார். சிறுபெண்ணிடம் பேசும் விஷயமா என்ற வார்த்தைகளை கொட்டி சாப்பிடாமல் கோபத்தில் அறைக்கு சென்று விட்டார். அவ தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் அவகிட்ட ஓப்பனா பேசி புரிய வச்சேன் என்றவருக்கு தெரியவில்லை அதுவே அவளுக்கு அவன் மேல் இருந்த பார்வையை மாற்றியது என்று. அது மட்டுமா, அவள் பள்ளியில் தனக்கு ஆள் இருக்கிறது என்று கூட பயிலும் மாணவ மாணவிகள் பேச, அப்படி என்றால் என்ன என்று கேட்டவளிடம் அவர்கள் சொன்ன விளக்கம் அனைத்தும் தீரனுக்கே பொருந்தியது. சந்தேகம் என்றால் நவிலனிடம் சென்றதை விட தீரனிடமே அதிகம் கேட்டிருக்கிறாள். இன்று மாடியில் இருந்து அவன் அறைக்கு சென்றது கூட அவள் மனதை தெளிவுபடுத்தி கொள்ளதான். கண்களை மூடி படுத்தவளுக்கு மாலை நடந்தது அனைத்தும் படமாக ஓடியது. அவனது பால்கனிக்கு எகிரி குதித்து அவன் அறைக்கதவை திறந்து உள்ளே போக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அதிதீரன். தீரா என்று இம்மை அழைக்க அடித்து பிடித்து எழுந்து அமர்ந்தான். என்ன எழில், இந்த நேரத்தில் இந்த வழியா வந்திருக்க? உன்கிட்ட பேசணும் என்று அவன் அருகே அமர்ந்தவள். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு தீரா. அவளது முகமாஷத்தில் எஞ்சியிருந்த தூக்கம் காணாமல் போயிருக்க. என்ன ஆச்சுடி என்று பரிவாக கேட்டான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. அம்மா உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. இதுதான் லவ்னு தெரியாம நானும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பயமா இருக்கு, நம்ம பிரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு. என்னடி என்னென்னமோ பேசுற? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? என் கிளாஸ் மீனா தான் சொன்னா. யாரை பார்த்து வயிற்றுல பட்டாம்பூச்சி பறந்து ஹார்ட் பீட் அதிகமாகி அவங்க இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு கேள்விக்குறியாகுதோ அவங்கள நம்ம லவ் பண்றோம்னு. அவள் பேசியதை பொறுமையாக கேட்டவன், இதுக்கு பேரு லவ்னா நான் எங்க அம்மாவை, நித்யாவை, நவிலனை, உன்னை, எதிர் வீட்டு வினிதா அக்காவான்னு எல்லாரையும் லவ் பண்றேனா? அப்போ இதுக்கு பேர் என்னடா தீரா? இதுக்கு பேரு அன்பு, பாசம், பரிவு, ஏன் லவ்னு கூட சொல்லலாம். ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வர்றது மட்டும் லவ் இல்லை. நம்ம அம்மா அப்பா மேலே, தாத்தா பாட்டி மேலே, ஏன் அண்ணா அக்கா மேலே, தெருவில் இருக்க நாய் மேலே வர்றது கூட லவ் தான். நீ வளர்ந்து உன் காலில் சுயமாக முன்னேறும் போது என்னை பார்த்து இதெல்லாம் தோணுனா சொல்லு, அதுக்கப்புறம் இதை பேசலாம். இப்போ நீ நல்லா படிக்கணும். படிக்கிற வயசில் வர அட்ராக்ஷனை காதல் கத்திரிக்கான்னு நினச்சி படிப்பில் கோட்டை விற்றாத. கீழே போய் அம்மா கிட்ட படிச்சுட்டு நான் அப்புறம் வரேன் என்றவன். அதன் பிறகு அவள் கிளம்பும் போதுதான் வந்தான். இதை நினைத்து பார்த்தவளுக்கு எனக்கு உன் மேலே இருக்க இந்த உணர்வுக்கு பேரே தெரிய வேண்டாம், புரியவும் வேண்டாம். இப்போ இருக்கிற மாதிரி உன்கிட்ட நான் சாகும் வர இருந்தா போதும் என்று எண்ணியவாறே கண்ணயர்ந்தாள். ஏனோ அதன் பிறகு தேன்மொழியின் கெடுபுடி அதிகமானது. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் முக்கியம் என்று தனியாக டியூஷன் போட்டு அதியுடன் பேச நேரம் இல்லாமல் அவளை படிப்பில் திருப்பி இருந்தார். எல்லாம் சில நாட்களுக்கு மட்டுமே. அவனை விட்டு விலக விலக அவன் பக்கம் அவள் மனம் சாய ஆரம்பித்தது. அவனும் 12ஆம் வகுப்பு என்பதால் அவனை தொந்தரவு செய்யாமல் விலகி நின்று அவன் மேல் காதலை வளர்த்தாள். 10ஆம் வகுப்பு தேர்வு எப்போது முடியும், அதியுடன் பேசலாம் என்று நினைத்தவளுக்கு பேரிடியாக விழுந்தது அவன் படிக்க டெல்லி செல்லும் செய்தி.
சரி, அதற்குள் பேசிவிடலாம் என்று நினைத்து அவன் வீட்டுக்கு செல்ல அவளிடம் சொல்லாமலேயே கோவையில் இருக்கும் ஒரு தனியார் இன்ஸ்டிடியூட்டில் கேட் எக்ஸாமிற்கான நுழைவுத் தேர்விற்கு படிக்க சென்று விட்டதாக அஞ்சலி கூறினார். மனதில் அத்தனை வழி. காதல் எல்லாம் சமீபத்தில் தானே தோன்றியது. நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவனோடு தானே இருந்தாள். தனது உணர்வை அவனிடம் சொன்ன நிமிடத்திலிருந்துதான் அவளை விட்டு விலகி நின்றான் என்பதை அவளுக்கு அப்போதுதான் உரைத்தது. ஆக தன்னை பிடிக்காமல் தான் வேறு ஊருக்கு படிக்க செல்கிறான். நான் தான் அவனையே பைத்தியம் போல நினைச்சிட்டு இருக்கேன். அவன் என்ன அப்படி பார்க்கல. சரி, எதுவும் வேண்டாம், எப்பவும் போல என் கூட இருக்கலாம்ல. அதுக்கு கூட நான் ஓத்தில்லையா? இனி அவனே வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தவள் அப்படியே தனது ஓட்டுக்குள் ஒடுங்கி போய்விட்டாள். அவளது மாற்றம் யாரும் கூட இல்லாததால் தேன்மொழி மட்டும் அவளது மனதை சரியாக கணித்திருந்தார். நாட்கள் போக அவள் மனம் மாறிவிடும் என்று. அதன் பிறகு அவளை பெரிதாக எதற்கும் கட்டுப்படுத்தியதில்லை. அவன் இருந்திருந்தால் பயம் வந்திருக்கும். அவனே இங்கு இல்லை என்பதால் அவளிடம் கெடுபடியாக நடக்கவில்லை. தன் மொத்த ஆற்றாமையையும் நல்ல விதமாக படிப்பில் காட்டி அதில் வெற்றியும் கண்டாள். நித்யா நவிலன் என்று அனைவரிடமும் பேசுபவன் இவளை மட்டும் முழுதாக ஒதுக்கிவிட்டான். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அவனிடம் இருந்து வரும் பிறந்த நாள் வாழ்த்திற்காக 12 மாதங்கள் காத்திருப்பாள். கோபம் இருக்கிறது அவன் மேல். தானாக போய் பேச அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவன் புதிதாக மாற்றும் புகைப்படம், நித்யாவிடம் பேசிய குரல் பதிவு என்று அவன் பற்றி கிடைக்கும் சிறு சிறு தகவல்களை கூட தவறாது சேகரித்து வைத்திருக்கிறாள். வாரத்தில் ஒரு நாள் அஞ்சலி மற்றும் முகுந்தனை பார்த்து பேசி ஒரு நேரம் உணவருந்தி வருபவள். மறந்தும் அவனை பற்றி வாய் திறந்து கேட்க மாட்டாள். அவர்கள் ஏதாவது கூறினால் கேட்பாளை தவிர முகத்தில் எந்த பாவனையையும் காட்ட மாட்டாள். இப்படியே நாட்களோடி 2 ஆண்டு முடிந்திருந்தது. அவளும் அவளது பள்ளி படிப்பில் நன்கு தேர்ச்சியடைந்து நித்யா நவிலன் படிக்கும் கல்லூரியில் தான் சேருவேன் என்று பிடிவாதம் பிடித்து சேர்ந்தாள். அவள் 1ஆம் ஆண்டு சேரும் போது அவர்கள் இறுதியாண்டில் அடியெடுத்து வைத்தனர். நாளை மறுநாள் முதல் அவளுக்கு கல்லூரி தொடங்குகிறது. நாளை மாலை விடுதியில் சேர வேண்டும் என்பதால் காலையிலேயே கிளம்ப வேண்டும் என்று குணசேகர் சொன்னதை நினைத்து கொண்டு படுத்தவளுக்கு அழைக்காமல் தீரனின் நினைவு வந்தது. அவனை நினைத்து கொண்டே படுத்தவள் எப்போது தூங்கினாள் என்றே தெரியாது. காலையில் அடைத்த அலாரத்தில் தான் கண் விழித்தாள்.